Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்கிறோம். கண்டிப்பா உங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆமா, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வையை தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு விரிவான ஜெபத்தோடு நமது சிந்தனையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை அளவின்றி நேசிக்கும் எங்கள் அன்பான இறைவா, வந்து இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஆழமான நன்றிகளை நாங்க சமர்ப்பிக்கிறோம். ஆமென். நிச்சயமா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்காகவும் உமது வார்த்தைகளை தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காகவும் உம்மை போற்றுகிறோம். இந்த நற்செய்தி பகிர்வை கேட்கும் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கமும் அருளும் குணமளிக்கும் வல்லமையும் இறங்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்வில் இருக்க இருள் விலகி உமது வார்த்தையின் வெளிச்சம் அவங்கள தொடர்ந்து வழிநடத்தட்டும். சிறப்பாக மிஸ்டர் ஆண்ட்ரூ பிரான்சிஸ் அவர்களின் துணைவி குணமடைய ஜெபிக்கும்படி நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மிஸ்ஸஸ் ராணி ரத்னகுமாரின் கணவர் மிஸ்டர் கிறிஸ்டிக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். அதே போல மிஸ்டர் அன்பராசு மற்றும் மிஸ்ஸஸ் கோகிலா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் எல்லா போராட்டங்களிலிருந்தும், பெருமையின் தடைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும் ஒரு முழுமையான விடுதலையையும் ஒரு முழுமையான குணமளித்தலையும் பெற்றுக்கொள்ள உமது தூய ஆவியானவர் தாமே வழிகாட்ட வேண்டும்னு நாங்க கெஞ்சி கேட்கிறோம். எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்டாலும் விசுவாசத்தோடு நிலைத்திருக்கும் இறைவாக்கினர்கள் மற்றும் நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். நோயுற்ற துன்பப்படுவோர் குணமடைந்த ஆறுதல் பெறவும், இறைவனை தேடுவோர் அவரது இரக்கத்தை கண்டறிந்து விசுவாசத்திற்கு வரவும் மன்றாடுகிறோம். நமது இந்த ஊழியத்தின் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் தாழ்ச்சியை பின்பற்றவும், இறை வார்த்தையை ஏற்கவும், அனைவரையும் சென்றடையும் அவரது இரக்கத்தை நம்பவும் உதவ வேண்டும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். ஆமென். உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இன்றைய ஆழமான பார்வையில லூக்கா நற்செய்தி மற்றும் அரசர்கள் 2ஆம் நூல்ல இருந்து சில குறிப்பிட்ட மனிதர்களை பத்தி நாம விரிவா பேச போறோம். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற ஆழமான கருத்துக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான சின்ன ஸ்டோரி ஒன்னு பகிர விரும்புறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க, கேப்போம். அதாவது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற உலகத்திலேயே பெரிய மருத்துவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வெளிநாடுகள்ல யாருமே குணப்படுத்த முடியாத பல கடினமான நோய்களை எல்லாம் குணப்படுத்தி மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய பெயரும் புகழும் பெற்றிருந்தாரு. ரொம்ப பெரிய டாக்டர் போல இருக்கு. ஆமா. பல வருஷங்களுக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினார். தன்னுடைய சொந்த மக்களுக்கு தான் படிச்ச மருத்துவ அறிவை கொண்டு சேவை செய்யணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. அது ரொம்ப நல்ல எண்ணமாச்சே. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த உள்ளூர் மக்கள் அவரை ஒரு பெரிய மருத்துவராவே பார்க்கல. ஓ, ஏன் அப்படி? இவன் நம்ம தெருவுல கோழி விளையாடிட்டு சுத்தின பையன்தானே, இவனா நமக்கு வைத்தியம் பார்க்க போறான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சு அவருடைய மருத்துவ ஆலோசனைகளை ஏத்துக்கவே மறுத்துட்டாங்க. அடடா, இது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா அதே நேரத்துல வெளியூர்கள்ல இருந்து அவரை பத்தி கேள்விப்பட்டு வந்த முன்பின் தெரியாத மக்கள் எல்லாம் அவருடைய சிகிச்சையை பெற்று முழுமையா குணமடைஞ்சு போனாங்க. ரொம்ப பரிச்சயமானவங்களை நாம எப்படி சாதாரணமா இடை போடுறோம், அவங்களோட திறமைய குறைச்சு மதிப்பிடுறோம் அப்படிங்கறது இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா உணர்த்துது இல்லையா? கண்டிப்பா. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஆழமான உண்மைதான். ஒருத்தரை நமக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவரோட உண்மையான ஆளுமையை புரிஞ்சிக்க ஒரு தடையா மாறிடுது. உண்மைதான். இது ஒரு உளவியல் சிக்கலாவே நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம அலச போற வாசகங்கள் இந்த மனித இயல்பை மையமா வச்சுதான் நகரப்போகுது. கண்டிப்பா. முதல்ல லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 24 முதல் 30 வரை உள்ள நிகழ்வை எடுத்துப்போம். ஆமா, அதோடு திருப்பாடல்கள் 130 வசனங்கள் 5 மற்றும் 7. இன்றைய தலைப்பு நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பல விஷயங்களோட நேரடியா தொடர்புடையது. ஆமாம். முதல்ல திருப்பாடல்கள் நூல் 130ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7ஆம் வசனங்களை எடுத்துக்கலாம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆண்டவரிடமே உள்ள பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ரொம்ப அருமையான வரிகள். இங்க நாம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஆவலுடன் காத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை தான். அது சும்மா காத்திருக்கிறது கிடையாது இல்லையா?
கண்டிப்பா கிடையாது. மூல மொழியான எபிரேயத்துல இதுக்கு கவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கு வெறுமனே சும்மா உக்காந்துட்டு காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு செயல்பாட்டுடன் கூடிய காத்திருப்பு. அதாவது ஒரு ஆக்டிவான வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. உதாரணத்துக்கு, இருட்டுல விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காவலாளிய நினைச்சு பாருங்க. இரவு முழுக்க குளிர்லயும் இருட்டுலயும் இருப்பான். ஆனா சூரியன் கண்டிப்பா உதிக்கும்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு தான் நாம ஆண்டவர் மேல வைக்கணும்னு சொல்றீங்க. ஆமா நண்பரே, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எதற்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம்? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பார்சலுக்காகவா, இல்ல உலகத்துல இருக்கிற மற்ற தேவைகளுக்காகவா, அல்லது உண்மையிலேயே ஆண்டவருடைய சொற்களுக்காகவா? ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. நாம பல நேரங்கள்ல கடவுளை ஒரு டெலிவரி பாய் மாதிரி தான் நினைச்சுக்கிறோம். நம்ம தேவைகளை அவர் உடனே செஞ்சிடணும்னு எதிர்பார்க்கிறோம். உண்மைதான். ஆனா இந்த திருப்பாடல் சொல்றது வேற. ஆண்டவரிடமே உள்ள பேரண்டு மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த மீட்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவங்களுக்கோ மட்டும் சொந்தமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் உறுப்பினர் அட்டை கிடையாது. அது எல்லைகளற்றது. சரியா சொன்னீங்க. யாருக்கெல்லாம் அந்த ஆவலும் தாகமும் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அந்த மீட்பு சொந்தமானது. கடவுளோட பேரன்பு மனிதர்கள் போடுற எந்த எல்லைகளுக்குள்ளும் அடங்காது. இத நாம சரியா புரிஞ்சுக்கலனா அடுத்ததா நம்ம பார்க்க போற நற்செய்தி வாசகத்துல வர நாசரேத்து மக்கள் செஞ்ச அதே தவறத்தான் நாமும் செய்வோம். ஆமா, அப்போ வாங்க நற்செய்தி வாசகத்தின் காட்சிக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். நாசரேத்து ஊர்ல இருக்கிற தொழுகை கூடம். அங்க இயேசு நிக்கிறாரு. அது அவரோட சொந்த ஊர். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரை சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவங்க. அவர் தச்சு வேலை செஞ்சதை பார்த்தவங்க. இயேசு நாசரேத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கப்ரநாகம் மாதிரி மத்த ஊர்கள்ல பல நோயாளிகளை குணமாக்கின செய்திகள் அங்க பரவி இருந்துச்சு. நாசரேத்து மக்களும் அந்த செய்திகளை கேள்விப்பட்டிருந்தாங்க. அவர் திருவெளியில சுருள வாசிச்சு போதிச்சப்போ மக்கள் அவரோட ஞானத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அடுத்த செகண்டே அவங்க மைண்ட்ல ஒரு முரண்பாடு வந்திருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. அவங்க தங்களுக்குள்ளேயே, இவர் அன்னை மரியா அவர்களின் மகன்தானே, அந்த தச்சர் தானே, இவரை நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோமே, இவருக்கு எப்படி இவ்ளோ பெரிய அதிகாரம் கிடைச்சது அப்படின்னு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த நெருக்கமே ஒரு தடையா மாறிடுச்சு. ஆமா. அந்த ஒரு சூழ்நிலையில இயேசு ரொம்ப அழுத்தமான ஒரு உண்மைய அவங்க முன்னாடி உடைக்கிறாரு. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு நிசப்தம் அல்லது சலசலப்பு ஏற்பட்டிருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இயேசு ஏன் இவ்வளவு வெளிப்படையா அவங்களோட முகத்துல அடிச்ச மாதிரி இதை சொன்னார்? ஏன்னா நாசரேத்து மக்கள் இயேசுவ உலகத்தின் மீட்பராக பார்க்கல. அவங்களோட பார்வை ரொம்ப குறுகியதா இருந்துச்சு. அதாவது இயேசு நம்ம ஊர்க்காரர், அவர் மத்த ஊர்ல செஞ்ச அற்புதங்களை விட நம்ம ஊர்ல அதிகமா செய்யணும், அவர் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு விதமான அகந்தை அவங்க கிட்ட இருந்துச்சு. மனிதர்களோட இந்த முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் எப்படி இறைவனோட உண்மையான செயல்பாட்டை பார்க்க விடாம அவங்கள குருடாக்குது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த ஊர் மக்கள் இயேசுவோட வார்த்தைகளை ஏத்துக்க தயங்குனதுக்கு காரணம் அவங்களுக்கு இயேசுவ ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த அதீத பரிச்சயம்தான். பரீட்சையம் அலட்சியத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த டாக்டர் ஸ்டோரியும் சொல்லுது. நம்ம கூடவே இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பெரிய உண்மையை சொல்லும்போது நம்ம ஈகோ அதை ஏத்துக்க மறுக்குது. 100க்கு 100 உண்மை. நம்மளோட பெருமை உண்மையான விசுவாசத்தை மறைச்சிடுது. நாசரேத்து மக்கள் இயேசுவ வெறும் ஒரு தச்சனோட மகனா மட்டுமே பார்த்தாங்களே தவிர இறைவனின் மகனா பார்க்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவங்க ஊரை பெருமைப்படுத்துற மாதிரியான சில மேஜிக் ஷோக்கள் தான். ஆனா இயேசு அவங்களோட அந்த போலி பெருமையையும் அகந்தையையும் உடைக்க முடிவு செஞ்சாரு. இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. இயேசு வெறுமனே நீங்க என்ன ஏத்துக்கல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கல. அவர் நேரடியாக திருவில்லியத்திலிருந்து 2 வரலாற்று நிகழ்வுகளை துணிச்சலா சுட்டி காட்டுறாரு. இது அங்கிருந்த மக்களை இன்னும் அதிகமா கோபப்படுத்தியிருக்கும். கண்டிப்பா. முதல் நிகழ்வு இறைவாக்கினர் எலியாவின் காலத்துல நடந்தது. இஸ்ரேல்ல 3 வருஷம் வானம் அடைப்பட்டு மழையே இல்லாம நாடுங்கும் கொடிய பஞ்சம் நிலவிய காலம் அது. இஸ்ரேல் நாட்டுல எத்தனையோ கைப்பெண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எலியா அவங்க யார்கிட்டயும் அனுப்பப்படல. மாறாக சீதோனே சேர்ந்த சாரிபாத்து ஊர்ல வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடம்தான் கடவுளால் அனுப்பப்பட்டார். இத கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு காத்தோம்னா இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளோட வீரியம் நமக்கு புரியும். இஸ்ரேல் மக்கள் காலம் காலமா
நாங்க மட்டும்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பஞ்சம் வந்தப்போ கடவுள் உங்க ஊர் கைப்பெண்களை விட்டுட்டு ஒரு புறவினத்தாரான சாரிபாத்து ஊர் கைப்பெண்ணுக்கு தான் உணவளித்தார் அப்படின்னு. சீதோன் பகுதி அப்படிங்கிறது இஸ்ரேலர்களோட எதிரிகளான பாகால் அப்படிங்கிற பொய் தெய்வத்தை வணங்கின மக்களோட இடம் ஆச்சு. சரியா சொன்னீங்க. அங்க இருக்கிற ஒரு சாதாரண கைப்பெண்ணுக்கு கடவுளோட அந்த தெய்வீக பராமரிப்பு கிடைச்சது அப்படிங்கிறது இஸ்ரேலர்களோட மத பெருமையில விழுந்த ஒரு பெரிய அடி. அது மட்டும் இல்லாம இயேசு சுட்டிக்காட்டிய இரண்டாவது நிகழ்வும் அதைவிட ரொம்பவே கூர்மையானது. இறைவாக்கினர் எலிசாவின் காலத்துல இஸ்ரேலேடைய தொழுநோயாளர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க யாருக்கும் அந்த நோய் நீங்கல. சிரியாவை சார்ந்த நாமான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மட்டுமே நோய் நீங்கியது. இதையும் இயேசு அந்த தொழுகை கூடத்துல நின்னுட்டு அவங்க கண்ணை பார்த்து துணிச்சலா சொல்றாரு. நண்பரே, இந்த இரண்டு நிகழ்வுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. சரிஃபா பார்த்து கைப்பெண் மற்றும் சிரியாவின் நாமான், இவங்க ரெண்டு பேருமே இஸ்ரேல் மக்களுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத வெளியாட்கள். அதுலயும் நாமான் அப்படிங்கிறவர் சிரியா நாட்டோட படைத்தளபதி, இஸ்ரேலர்களை பலமுறை போரில் வீழ்த்திய ஒரு எதிரி நாட்டு ராணுவ அதிகாரி. ஆனா கடவுளின் மிகுதியான மீட்பு அந்த எதிரி நாட்டுக்காரருக்கு தான் கிடைச்சது. இது ஏன்? இத கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். கடவுளோட அருள் அப்படிங்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில தான் செயல்படுதே தவிர, நாங்க பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள், நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பரம்பரை அப்படிங்கிற எந்த தகுதியாலையும் கிடைக்காது. வாஸ்தவமான பேச்சு. சொந்த ஊர் மக்களுக்கு, அதாவது இஸ்ரேலியர்களுக்கு அந்த ஆழமான விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. ஆனா அவங்க யாரையெல்லாம் பாவம் செஞ்சவங்க, வெளியாட்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மக்களுக்கு கடவுள் மேல ஆழமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இதத்தான் இயேசு நாசரேத்து மக்களோட முகத்துல அடிச்ச மாதிரி உணர்த்த விரும்பினாரு. கடவுளோட இரக்கத்தை உங்களோட சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மை அவங்களுக்கு ரொம்பவே கசப்பா இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. தங்களோட உரிமையும் தாங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற பெருமையும் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது மனிதர்களோட ஈகோ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது இங்க நாம பாக்குறோம். அவங்கனால அந்த உண்மையை ஜீரணிக்கவே முடியல. அதனாலதான் அந்த மக்கள் இத கேட்டதும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நற்செய்தி ரொம்ப தெளிவா பதிவு செய்து, தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவங்களுக்கு கோபம் தலைக்கேறுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆஹா இவர் வாயிலிருந்து எவ்வளவு அருமையான வார்த்தைகள் வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அதே மக்கள் இவங்க ஆனா இப்போ எழுந்து இயேசுவ ஊருக்கு வெளியே துரத்துறாங்க. அந்த ஊர் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து அவரை கீரை தள்ளிவிட இழுத்துட்டு போறாங்க. நினைச்சு பாருங்க, இது சும்மா சாதாரண கோபம் இல்ல. அவர் பேசுனது பிடிக்கலன்னு மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய பாக்குறாங்க. ஒரு சின்ன பிரசங்கம் எப்படி திடீர்னு ஒரு ஆக்ஷன் படமா மாறுதுன்னு பாருங்க. இது ஒரு பயங்கரமான ஆனா சிந்திக்க வேண்டிய ஒரு காட்சி. மனித உளவியல் இங்க எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உண்மையை சொல்றவங்களை ஏத்துக்க முடியலன்னா அவங்கள அழிச்சிடணும் அப்படிங்கிற வன்முறை மனப்பான்மை தான் அங்க வெளிப்படுது. தங்களுக்கு மீட்பை கொடுக்க வந்தவரையே அவங்க கொல்ல துணிறாங்க. உண்மை சுடும் அப்படின்னு சொல்வாங்களே, அது 100க்கு 100 உண்மை. இறைவனோட வார்த்தை அவங்களுடைய போலி பெருமையை கிழித்தெறிந்த போது அவங்களோட அகந்தை அதை தாங்கிக்க முடியாம வன்முறையா வெடிக்குது. ஆனா இந்த மொத்த நிகழ்வோட முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க இயேசுவ மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க, இனிமே தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனா நற்செய்தி என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் அப்படின்னு ரொம்ப இயல்பா முடியுது. அங்கதான் ஆண்டவருடைய தெய்வீக அதிகாரம் வெளிப்படுது. மனிதர்களோட சீற்றத்தாலேயோ வன்முறையாலேயோ இறைவனோட திட்டத்தை தடுத்து நிறுத்திடவே முடியாது. இயேசு அவங்க நடுவுல எந்த ஒரு தடையும் இன்றி ரொம்ப அமைதியா நடந்து போனார் அப்படிங்கிறது அவரோட நேரம் இன்னும் வரல அப்படிங்கறத காட்டுது. அதே சமயம் நாசரேத்து மக்கள் தங்களோட அந்த முட்டாள்தனமான கோபத்தால தங்களுக்காக வந்த மீட்பரை, திருப்பாடல்கள் சொன்ன அந்த மிகுதியான மீட்பை நிராகரிச்சு தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்க. உங்களை நேரடியாக பார்த்து கேட்க விரும்புற சில கேள்விகள் இருக்கு. நீங்க ஆண்டவருடைய கிருபைய உங்களோட சொந்த உரிமை அப்படின்னு தவறா எண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க பல தலைமுறையா பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நாங்க தினமும் ஜெபம் செய்யறவங்க. அதனால எங்களுக்கு தான் ஆண்டவர் முதல்ல செவிசாய்ப்பார் அப்படிங்கிற அந்த நாசரேத்து மக்களோட அகந்த மனநிலை உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா? கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வழியா இறைவன் உங்களோடு பேசும்போது அது உங்களால முழுமையா ஏத்துக்க முடியுதா? சில நேரங்கள்ல ஒரு சாதாரண மனிதர் வழியா அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிற மிகச் சிறியவர் வழியா, ஏன் உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் வழியா கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தலாம்.
அந்த நேரத்துல இவன் என்ன எனக்கு சொல்றது, இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவு இருக்கு அப்படிங்கிற அந்த ஈகோ உங்களுக்குள்ள எழுகிறதா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரோட மிகுதியான மீட்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு எந்த எல்லையும் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. இத நம்ம முழுமையா உணர்ந்துகிட்டா மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதே, அதாவது இவங்களுக்கெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வர்றத கண்டிப்பா தவிர்க்க முடியும். கடவுளோட இரக்கம் நம்மளோட கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதை நாம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிடவே கூடாது. நண்பரே, நாசரேத்து மக்களை போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய இறைவனின் உண்மைகளை நீங்க ஏத்துக்க மறுத்து அதை எந்த மலை உச்சியிலிருந்தாவது கீழே தள்ளிவிட முயற்சிக்கிறீங்களா? உங்களுடைய அகந்தையை கேள்வி கேட்கும் கடவுளின் வார்த்தைகளை நீங்களும் துரத்தி அடிக்க பாக்குறீங்களா? சற்று அமைதியாக சிந்திட்டு பாருங்கள். இதுக்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2012ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி கொடுத்த ஒரு அருமையான விளக்கத்தை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மனித அளவிலான அதிக பரிச்சயம் தெய்வீக தன்மையை புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதிக பரிச்சயம் தடையா இருக்கு? வாவ், ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் கோணம் இது. ஆமா, ஒரு மனிதனை பக்கத்து வீட்டுக்காரலா பார்த்து பழகின கண்ணுக்கு அவரை இறைவனின் மகனா பார்க்கறது மூளைக்கே ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. இயேசு இறைவனின் மகன், அவர் மாபெரும் வல்லமை கொண்டவர். அப்படி இருக்க அந்த நாசரேத்து மக்களோட விசுவாசமின்மை எப்படி அவரோட அற்புதங்களை தடுக்க முடியும்? இறைவனின் வல்லமை மனிதர்களோட சந்தேகத்தை மீறி செயல்படக்கூடியது தானே? அது ஒரு கூர்மையான கேள்விதான். இறைவனோட வல்லமைக்கு மனிதர்களோட பெர்மிஷன் தேவையில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இயேசு செஞ்ச அற்புதங்கள் வெறும் மாயாஜால வித்தைகளோ இல்ல அவரோட அதிகாரத்தை காட்டுற காட்சிகளும் கிடையாது. அது ஒரு உறவின் அடிப்படையில நடக்கிறது இல்லையா? கரெக்ட். அவை மனிதர்களை தேடி வர்ற இறைவனின் அன்போட அடையாளங்கள். எந்த ஒரு உண்மையான உறவும் இருதரப்பு பங்கேற்பை கோரும். அதையே திருச்சபை பதிலளிக்கும் விசுவாசம், அதாவது ரெசிப்ரோகேட்டட் ஹியூமன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுது. அதாவது இறைவன் கை நீட்டும் போது நாம நம்ம விசுவாசத்தால அந்த கையை பிடிச்சுக்கணும். ஆமா, நாசரேத்து மக்கள்கிட்ட அந்த பதிலளிக்கும் விசுவாசம் அறவே இல்ல. அவங்க இயேசுவை ஒரு காட்சி பொருளா பார்த்தாங்களே தவிர மீட்பரா பார்க்கல. விசுவாசம் இல்லாத இடத்துல அற்புதங்களை செய்யறது மனிதனோட சுதந்திரத்துல அத்துமீறி நுழையிற மாதிரியா ஆயிடும். அதனாலேயே அவரால் அங்க பெரிய அற்புதங்களை செய்ய முடியல. இத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்த்தா அந்த மக்களோட ஈகோ எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு புரியுது. அவங்க எதிர்பார்த்தது தங்களோட ஊர் பெருமையை பறைசாற்ற ஒரு வித்தைக்காரன. ஆனா இயேசு அவங்களோட அகந்தையை கிழிச்சு விசுவாசத்தை கேட்டாரு. வெளிநபர்கள் தங்களை விட அதிக விசுவாசம் வச்சிருக்காங்கங்கிற உண்மை அவங்களோட செருக்க காயப்படுத்துச்சு. அந்த செருக்கோட வெளிப்பாடுதான் அந்த கொலவெறி. இந்த கோபத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா இயேசு குறிப்பிட்ட அந்த வெளிநபரான நாமான் யார் அப்படிங்கறத இன்றைய முதல் வாசகமான அரசர்கள் 2ஆம் நூல்ல இருந்து நாம ஆழமா பார்க்கணும். 5ஆம் அதிகாரம் 1-15 வரையிலான வசனங்கள். சிரியா நாட்டு படைத்தலைவனான நாமானின் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு இது. இன்னைக்கு நம்ம நோக்கம் வெறும் ஒரு வரலாற்று பதிவை படிக்கிறது மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அதிகாரியோட அகந்தை எப்படி உடைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அது எப்படி இன்றைய நவீன கால சவால்களுக்கு பொருந்தது அப்படிங்கிறதையும் ஆராய போறோம். அதுதான் இந்த ஆழமான பார்வையின் இலக்கு. இந்த நிகழ்வு மனித உளவியல, முக்கியமா அதிகாரத்துல இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்புகளை ரொம்ப துல்லியமா விவரிக்குது. நாம இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். வசனங்கள் 1-4 வரையுள்ள பகுதியை கவனிச்சா திருவிவிலியம் ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது. அதாவது வெளிப்புற வெற்றியும் உள்புற போராட்டமும். நாமானோட அறிமுகமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அவன் சிரியா மன்னனோட படைத்தலைவன். தன் தலைவனிடம் பெருமதிப்பும் செல்வாக்கும் பெற்றவன். அவனுடைய வீரத்தாலும் ஆளுமையாலும் சிரியாவுக்கு பல வெற்றிகள் ஆண்டவர் அளித்திருந்தார்னு திருவிவிலியம் சொல்லுது. சமுதாயத்துல அவனுக்கு இருந்த அந்தஸ்து, புகழ், அதிகாரம் எல்லாமே உச்சியில இருந்துச்சு. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நாமான் ஒரு மாபெரும் வீரன். ஆனா அங்கதான் மனித வாழ்வோட மிகப்பெரிய முரண்பாடு வெளிப்படுது. அவன் வலிமை மிக்க வீரன், ஆனால் தொழுநோயாளன் அப்படின்னு திருவிவிலியம் மிக ஆழமா பதிவு செய்யுது. அந்த ஒரே வரியில எவ்வளவு பெரிய உளவியல் போராட்டம் அடங்கியிருக்கு பாருங்க. தொழுநோய் அப்படிங்கிறது அந்த காலத்துல வெறும் ஒரு உடல் சார்ந்த குறைபாடு மட்டும் இல்ல. அது ஒரு சமூக மரணம். சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு தீட்டுப்பட்ட நிலை. ஆமா, பகல் முழுவதும் தன்னோட போர்க்கவசத்தை அணிந்து கொண்டு ஒரு தேசத்தையே வியக்க வைக்கும் நாமா இரவுல அந்த கவசத்தை கழட்டும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். தன்னோட அழுகிய உடலை தாத்து அவனுக்குள்ளேயே அழுதிருப்பான்.
அந்த போர்க்கவசம் அவனது உடலை பாதுகாக்கும் கருவி மட்டும் இல்ல, தன்னோட உண்மையான பலவீனத்தை உலகம் பார்த்து விடாம மறைக்கிற ஒரு உளவியல் திரையாகவும் அது இருந்திருக்கு. இது இன்றைய நவீன உலகத்துக்கும் அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. நம்ம பலரும் வெளியே ரொம்ப வெற்றிகரமானவர்களாக தெரிவோம். ஆமா, பெரிய பதவிகள், கை நிறைய பணம், சமூக வலைத்தளங்கள்ல நாம பகிர்ந்து கொள்ளும் புன்னகை பூத்த புகைப்படங்கள்னு வெளியுலகத்துக்கு நாம ரொம்ப மகிழ்ச்சியா காட்சிப்படுறோம். ஆனா உள்ள யாருக்கும் தெரியாத ஒரு மனவேதனையோ, ஒரு தனிமையோ, தீராத நோயோ, இல்ல ஒரு பெரிய போராட்டமோ நமக்குள்ளே மறைஞ்சிருக்குல்ல. எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்ல அப்படிங்கிற நாமானின் நிலைமைதான் இன்னைக்கு பலரோட வாழ்விலும் காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் சிறிதும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வருது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இஸ்ரவேலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சாதாரண சிறுமி, மாமானோட மனைவி கிட்ட வேலை செய்யும் ஒரு அடிமை பெண். அந்த சிறுமியோட நம்பிக்கையின் ஆழத்தை நாம உற்று நோக்க வேண்டும். தன் தாய்நாட்டிலிருந்து பிரித்து அடிமையாக கொண்டு வந்த ஒரு எதிரி நாட்டு எஜமானன் மேல எந்த விதமான வன்மமும் இல்லாம அவ பேசுறான். என் தலைவன் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரிடம் சென்றால் அவர் இவருடைய தொழுநோயை குணமாக்குவார் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றா. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான முரண்பாடு அதிகாரத்துக்கும் எளிய நம்பிக்கைக்கும் இடையிலேயானது. பெரிய அதிகாரிகளோ அமைச்சர்களோ கொடுக்க முடியாத ஒரு தீர்வை, சிரியாவின் தலைசிறந்த மருத்துவர்களோ கொடுக்க முடியாத ஒரு தீர்வை ஒரு சிறிய, பெயர் கூட குறிப்பிடப்படாத சாதாரண அடிமை பெண்ணின் வார்த்தை கொண்டு வருது. எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு எளிய மனிதனின் வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவகிட்ட அதிகாரம் இல்ல, செல்வம் இல்ல, சுதந்திரம் கூட இல்ல. ஆனா அவகிட்ட இஸ்ரேலின் ஆண்டவர் மீதும் அவருடைய இறைவாக்கினர் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சிறுமி சொன்னதை கேட்டு நாமான் உடனடியா சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை தேடி போகல. இங்குதான் அதிகாரத்தின் அச்சமும் ஆண்டவரின் அமைதியும் மோதிக்கிறத நம்ம பாக்குறோம். வசனங்கள் 5-8 வரை இதை நம்ம பார்க்கலாம். சிரிய அரசன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் நாமான குணப்படுத்த சொல்லி இஸ்ரேல் அரசனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறான். அது மட்டும் இல்லாம ஏறத்தாழ 340 கிலோ வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள்னு ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அனுப்புறான். இது முழுக்க முழுக்க மனிதர்களோட உலகாயத மனநிலையை காட்டுது. ஆண்டவரோட அருளையும் சுகத்தையும் பணத்தால் வாங்கிவிடலாம் அப்படிங்கிற நினைப்பு, இல்லனா அரசியல் அதிகாரத்தால் சாதித்து விடலாம் என்ற மனப்பக்குவம். இது உலகத்துல எல்லாமே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்படுதுன்னு சிரிய அரசன் நினைக்கிறான். ஆமா, அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு இணையான அரசியல் தலைவர்களிடமே தீர்வு தேடுறாங்க. ஆன்மீக அதிகாரத்தை அவங்க புரிந்து கொள்வதே இல்லை. இந்த கடிதம் இஸ்ரவேல் அரசன் கையில கிடைச்ச உடனே நடக்கிற நிகழ்வு ரொம்ப பரிதாபகரமானது. இஸ்ரேல் அரசன் அந்த மடல் கிடைச்ச உடனே பயத்துல தன் ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். நான் என்ன கடவுளா, உயிலை கொடுக்கவோ எடுக்கவோ என்னால் இயலுமான்னு பதறான். என்னோடு போரிடவே சிரிய அரசன் இப்படி ஒரு தந்திரம் செய்யறான் அப்படின்னு பயப்படுறான். உலக அதிகாரங்கள் ஆண்டவரின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாமல் எப்படி திணறுகின்றன என்பதை இது மிக தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பணத்தால சாதித்து விடலாம் என்ற இருமாப்பு, இன்னொரு பக்கம் எங்கே தன் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ, இது போருக்கான ஒரு சதியோ என்ற இஸ்ரேல் அரசனின் பயம். இஸ்ரேல் அரசனுக்கு தன் நாட்டுல ஒரு இறைவாக்கினர் இருக்காரு, ஆண்டவர் அங்கு செயல்படுகிறார் அப்படிங்கிற நினைப்பு கூட அந்த பதச்சத்துல வரல. அவனது பார்வை முழுவதும் அரசியல் சார்ந்ததாகவே இருந்துச்சு. இந்த 2 அதிகார மட்டங்களுக்கு நடுவுல தான் இறைவாக்கினர் எலிசாவின் தலையீடு ஒரு பெரும் அமைதியோடு வருது. அரசன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு புலம்புவதை கேள்விப்பட்ட எலிசா ரொம்ப நிதானமா, அதே சமயம் மிகுந்த தைரியத்தோட அரசனுக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு. நீர் ஏன் உமது ஆடைகளை கிழித்துக் கொண்டீர்? அவனை என்னிடம் வர சொல்லுங்கள். இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு கூறுறார். இந்த தைரியம் அரசியல் அதிகாரமோ படைபலமோ கொடுக்கும் தைரியம் இல்ல. இது ஆண்டவர் தரும் குருதி. தன்னை அழைத்த ஆண்டவர் மேல் எலிசா வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடு இது. எலிசாவின் இந்த அழைப்பை தொடர்ந்து வசனங்கள் 9-12 வரை நாம பார்க்கும்போது எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமும், குறிப்பா மனிதனின் பெருமை எப்படி தடையா இருக்குன்னு பாக்குறோம். நாம தன்னுடைய பெரிய பரிவாரங்களோட குதிரைகள் தேர்களுடன் ரொம்ப ஆடம்பரமா வந்து எலிசாவோட வீட்டு வாசல்ல நிக்கிறான். சிரியாவின் மாபெரும் படைத்தலைவன் வந்திருக்கான். இறைவாக்கினர் ஓடி வந்து மிகுந்த மரியாதையுடன் வரவேற்பார், ஒரு பெரிய சடங்க செய்வார்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா அங்க நடந்த நிகழ்வு அவனது ஈகோவை சுக்குநூறா உடைத்தது. எலிசா வீட்டை விட்டு வெளியே கூட வரல. ஒரு தூதனை மட்டும் அனுப்பி, நீ போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கு, உன் உடல் நலம் பெறும், நீ தூய்மை அடைவாய் அப்படின்னு சொல்றாரு.
இதை கேட்டவுடன் நாமானுக்கு கோபம் தலைக்கேறுது. தன்னுடைய பெருமையால அவன் எவ்வளவு ஆத்திரப்படுகிறான் என்பதை அவனது வார்த்தைகளே காட்டுது. அவனுடைய ஆத்திரத்திற்கு காரணம் அவனுடைய எதிர்பார்ப்பு முறிந்ததே. அவன் மனதுக்குள்ளேயே ஒரு முன்முடிவை எழுதி வச்சிருந்தான். அவர் என்னிடம் வெளியே வந்து என் அருகில் நின்று தன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரை சொல்லி அந்த நோயுள்ள இடத்தின் மேல் தன் கையை அசைத்து என்னை அற்புதமாக குணப்படுத்துவார் என்று நினைத்தேன் அப்படின்னு நாமான் சொல்றான். தான் ஒரு பெரிய முக்கிய பிரமுகர், தனக்கு செய்யப்போகும் அற்புதமோ ரொம்ப பிரம்மாண்டமா அனைவரும் வியக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அவன் எதிர்பார்த்தான். இப்போ நம்ம நேயர்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். நம்மள் எத்தனை பேர் ஆண்டவர் இப்படிதான் செயல்பட வேண்டும் என்று ஒரு முன்முடிவோடு காத்திருக்கிறோம்? ரொம்ப சரியான கேள்வி. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட நபர் மூலமாகவோ இல்ல இந்த குறிப்பிட்ட வழியிலோ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும்னு நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுறோம். ஆமா, அவர் நமது எதிர்பார்ப்புக்கு மாறாக ரொம்ப சாதாரண வழிகள்ல ஒரு தீர்வை கொடுக்கும்போது நமது பெருமை அதை ஏற்க மறுக்கிறது. நாமான் அப்படித்தான் நினைத்தான். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரவேலில் உள்ள எல்லா ஆறுகளையும் விட மேலானவை அல்லவான்னு கேட்கிறான். அந்த சுத்தமான தெளிவான தண்ணீர்ல நான் நீராடினால் எனக்கு குணமாகாதா? இந்த சேறு நிறைந்த குறுகிய யோர்தான் ஆற்றுக்கு நான் ஏன் போக வேண்டும் அப்படின்னு கோவப்பட்டு திரும்பி போக ஆரம்பிச்சான். அவனது நாட்டார்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் வார்த்தை யோர்தானில்தான் இருந்தது என்பதை அவனது பெருமை மறைத்து விட்டது. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எளிமையையும் கீழ்ப்படுதலையும் மட்டும்தான். ஆனால் நாமோ நமது தகுதிக்கேற்றாற்போல் அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம். நாமான் அந்த கோபத்திலேயே தன் நாட்டுக்கு திரும்பியிருந்தா அவனுடைய நோய் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய இருந்திருக்கும். அவனுக்கு சுகம் கிடைத்திருக்காது. ஆனா அங்கேதான் வசனங்கள் 13 முதல் 15 வரை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நிகழ்கிறது. கீழ்ப்படிதலும் மறுபிறப்பும். இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரிய பயன்படுத்தல. நாமானின் வேலைக்காரர்கள் தான் அவனுக்கு நல்ல புத்திமதிய சொல்றாங்க. அவங்க ரொம்ப விவேகமா நாமான அணுகி, எங்கள் தந்தையே, இறைவாக்கினர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் செய்திருப்பீர்கள் அல்லவான்னு கேக்குறாங்க. அவர் உங்களை சும்மா மூழ்கி எழு நலமடைவாய் என்றுதானே சொல்கிறார், இதை செய்வதற்கு என்ன அப்படின்னு தைரியமா கேக்குறாங்க. அவங்க நாமான தந்தையே என்று அழைக்கிறார்கள்னா, நாமான் ஒரு முன்கோபியாக இருந்தாலும் தன் பணியாளர்களிடம் அன்பாக இருக்கும் ஒரு நல்ல தலைவனாக இருந்திருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நல்ல அறிவுரைகளை கேட்கும் மனப்பக்குவம் வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடம். அந்த பணியாளர்களின் ஞானம்தான் நாமானை காப்பாற்றியது. ஒருவேளை எலிசா வந்து, நீ ஒரு பெரிய மலையை சுமந்து வா, இல்லைனா பெரிய போர்க்களத்தில் தனியாளாக நின்று 100 பேரை ஜெயித்து வா அப்படின்னு சொல்லியிருந்தா நாமான் தன் வீரத்தை காட்ட அது உடனே செய்திருப்பான். அவனது வீரத்திற்கு அது ஒரு சவாலாக இருந்திருக்கும். ஆனா எல்லார் முன்னாடியும் உன்னுடைய ஆடம்பரமான உடைகளை கழட்டிவிட்டு சேரான ஆற்றில் முழுகு அப்படின்னு சொல்வது அவனுடைய ஈகோவை, அவனுடைய பெருமையை உடைக்கும் செயலாகும். ஆண்டவர் அவனுடைய உடலை குணமாக்கும் முன்பு அவனுடைய அகந்தையை, பெருமையை குணமாக்க விரும்பினார். பணியாளர்களின் வார்த்தையை கேட்டு அந்த பெருமையை விட்டுவிட்டு நாமான் யோர்தான் ஆற்றில் இறங்குகிறான். ஒரு முறை, இருமுறை அல்ல, 7 முறை. அந்த ஆற்றில் ஒவ்வொரு முறை அவன் மூழ்கி எழும்போதும் அவனுக்குள் ஒரு பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக மாற்றம் நிகழ்ந்திருக்கும். முதல் முறை மூழ்கும்போது கோபம் இருந்திருக்கலாம், 2வது முறை சந்தேகம், 3வது முறை விரக்தி என்று ஒவ்வொரு படியாக அவனுடைய அகந்தை அந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்படுது. 7வது முறை அவன் மூழ்கி எழும்போது அந்த மாபெரும் அற்புதம் நடக்கிறது. அவனது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல மாறியது என்று திருவிவிலியம் மிக அழகாக குறிப்பிடுது. இது வெறும் உடல் சுகம் அல்ல, அவனது ஆன்மா முழுமையாக புதுப்பிக்கப்பட்டதன் அடையாளம். ஒரு சிறு பிள்ளையின் மாசற்ற தன்மை, பெருமையற்ற எளிமை, முழுமையான கீழ்ப்படிதல் அவனுக்குள் வந்திருக்கிறது என்பதை இது குறிக்கிறது. அவனது போர்க்கவசம் கழற்றப்பட்டு அவனது உண்மையான இதயம் ஆண்டவரால் தொடப்பட்டுள்ளது. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! சுகம் பெற்ற நாமான் உடனே தேரில் ஏறி தன் நாட்டுக்கு திரும்பி போகவில்லை. அவன் நேராக தன் பரிவாரங்கள் அனைத்தோடும் இறைவாக்கினர் எலிசாவிடம் திரும்பி வர்றான். வந்து நின்று, இஸ்ரேலை தவிர வேறு எங்கும் கடவுள் இல்லை என்று இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு முழு மனதுடன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஆரம்பத்துல பணத்தால் சுகத்தை வாங்க நினைத்தவன், தன்னுடைய அதிகாரத்தால் அற்புதத்தை சாதிக்கலாம்னு நினைத்தவன், இப்போது உண்மையை கண்டறிந்து தன்னை ஆண்டவரின் அடியான் என்று தாழ்த்திக் கொள்கிறான். இதுதான் உண்மையான குணமளித்தல். அவனுக்கு கிடைத்தது வெறும் உடல் நலம் மட்டுமல்ல,
உண்மையான கடவுள் யார் என்ற அறிவும் நிலைவாழ்வுக்கான திருவுகோலும் அவனுக்கு கிடைத்தது. பெருமையை விட்டு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்பதற்கு நாமானின் வாழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த ஆழமான பார்வை நம் எல்லார் வாழ்விற்கும் தேவையான ஒன்று. நேர்களே, நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். அன்றாட வாழ்வில் நம்மை நாமே பல போர்க்கவசங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் உள்ள யோர்தான் நதி எது? ஆண்டவர் உங்களை எந்த விஷயத்தில் உங்கள் பெருமையை விட்டுவிட்டு எளிமையாக கீழ்ப்படியச் சொல்கிறார்? யோசித்து பாருங்கள். அது ஒருவேளை குடும்பத்துல யாரிடமாவது இறங்கி போய் மன்னிப்பு கேட்பதாக இருக்கலாம், அலுவலகத்தில் ஒரு சிறிய வேலையை மனமு வந்து செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழே இருப்பவர்களின் எளிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம். அந்த சின்ன கீழ்ப்படிதலில்தான் உங்களுக்கான பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. நாம முன்னாடி பேசின பதிலளிக்கும் விசுவாசம் அப்படிங்கிறது இதுதான். நற்செய்தியில நாசரேத்து மக்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ஈகோவால எப்படி தவற விட்டாங்களோ அதுக்கு நேர்மாறா ஒரு வெளிநபரான நாமான் தன் ஈகோவை உடைச்சு விசுவாசத்தை வெளிப்படுத்துறான். அந்த விசுவாசம்தான் அவனுக்கு அற்புதத்தை பெற்று தந்தது. அவன் கொண்டு வந்த பல கோடி மதிப்புள்ள தங்கம் அவனை சுகப்படுத்தல. சேறு நிறைந்த யோர்தான் நதியில அவன் தன்னை தாழ்த்திக்கிட்ட கீழ்ப்படிதல் தான் அவனை சுகப்படுத்துச்சு. இந்த நாமானோட குணமடைதலுக்கும் இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 42 மற்றும் 43க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நேயர்கள் கவனிக்கலாம். ஆமா, அப்போ அந்த முதல் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பாடல்கள் 42 வசனம் 1. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிப்போம், அது மனுஷ இயல்பு. ஆனா இங்க ஆசிரியர் ஏன் ஏங்கி தவிப்பது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஏதோ மூச்சு திணற மாதிரி ஒரு உணர்வு இதுல இருக்கே. அந்த வார்த்தையில தான் இந்த வாசகத்தோட ஆழமே இருக்கு. எபிரிய மொழியில இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு விலங்கு உயிருக்காக போராடும் போது வெளிப்படுத்துற அந்த மூச்சிறக்கிற நிலையை தான் குறிக்குது. அதாவது வெறும் ஆசை கிடையாது, ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன். எக்ஸாக்ட்லி. இது வெறுமனே எனக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற சாதாரண விருப்பம் கிடையாது. கடவுள் இல்லாம என்னால ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற அவசர நிலை. இதை கேட்கிற நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையில இப்படி ஒரு தாகத்தை, அதாவது கடவுள் இல்லைன்னா என் வாழ்க்கையை முடிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆழமான தேவையை எப்போவாது உணர்ந்திருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நவீன உலகத்துல நமக்கு தாகத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அது வேற வேற விஷயங்கள் மேல இருக்கு. கண்டிப்பா உலகத்துல பல தாகங்கள் இருக்கு. ஆமா, சமூக வலைதளங்கள்ல நமக்கு கிடைக்கிற லைக்ஸ் மேல ஒரு தாகம், வேலை பார்க்குற இடத்துல எப்படியாவது ப்ரமோஷன் வாங்கணுங்கிற தாகம், அடுத்தடுத்து பணத்தை சேர்க்கணுங்கிற தாகம்னு நம்ம வேற வேற திசைகள்ல ஓடிட்டு இருக்கோம். இதுதான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா உடைக்கிறாரு. 42:2 அவர் சொல்றார், என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. இங்க ஏன் அவர் உயிருள்ள இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே உயிரில்லாதது அல்லது தற்காலிகமானதுன்னு அவர் சொல்ல வராருன்னு தோணுது. ஏன்னா நம்ம தேடி ஓடுற இந்த பணம், பதவி, புகழ் எல்லாமே ஒரு கட்டத்துல முடிஞ்சு போயிடும். 100க்கு 100 உண்மை. இது எல்லாமே உடைந்த தொட்டிகள் மாதிரி, எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் உள்ள நிக்காது. நாம தவறான இடங்கள்ல நம்ம தாகத்தை தீர்க்க தொடர்ந்து முயற்சி பண்றோம். தாகமா இருக்கும்போது கடல் தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்? தாகம் தீராது, மாறா தாகம் அதிகமாகி உயிருக்கே ஆபத்தா முடியும். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அது மாதிரிதான் உலகத்தின் தற்காலிக விஷயங்கள்ல நாம அமைதியை தேடும்போது நம்மளோட ஆன்மீக வறட்சி இன்னும் அதிகமாகுது. உண்மையான அமைதி அந்த உயிருள்ள இறைவனிடம் மட்டுமே கிடைக்கும். ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. இந்த ஆன்மீக வறட்சியோட உச்சகட்டமாதான் ஆசிரியர் அந்த வசனத்தோட பின்பகுதியில ஒரு வலியான கேள்வியை கேட்கிறாரு. எப்பொழுது நான் கடவுளின் சந்நிதியில வந்து நிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ஒரு பெரிய ஏக்கம் தெரியுது. ஆமா, இந்த கேள்வி ஏதோ ஊருக்கு போக பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட சாதாரண கேள்வி கிடையாது. இது ஒரு நாடு கடத்தப்பட்ட மனிதனின் வழி, அதாவது ஒரு எக்ஸைல். நாடு கடத்தப்படுதல், இது நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் வேலைக்காக வேற நாட்டுக்கோ வேற ஊருக்கோ போறத நம்ம எக்ஸைல்னு சொல்றதில்ல. திருவிவிலிய காலத்துல இதுக்கு என்ன அர்த்தம்? அது ரொம்ப முக்கியமான ஒரு பின்னணி. அந்த காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பா எருசலேம் தேவாலயம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்டடம் கிடையாது. அதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த அடையாளம், அவங்களோட கலாச்சாரம். கடவுள் அவங்க நடுவுல வாழ்றார் அப்படிங்கறதோட ஒரே சாட்சி. அப்போ அது அவங்க வாழ்க்கையோட மையமா இருந்திருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட தேவாலயத்துல இருந்து அவங்க சொந்த நாட்டில இருந்து
வலுக்கட்டாயமா பிரிக்கப்பட்டு வேற ஒரு அந்நிய தேசத்துக்கு அடிமைகளா கொண்டு போகப்படுறதுதான் நாடு கடத்தப்படுதல். ஒரு குழந்தைய அதோட தாய்கிட்ட இருந்து குரூரமா பிரிக்கிற மாதிரி இது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன் அடையாளத்தையே இழந்துட்டு தனிமையில நின்னு கதற ஒரு மனிதனின் குரல் இது. இத கேட்கும்போது ரொம்ப கனமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கூட ஒருவேளை இதே மாதிரி ஒரு நாடு கடத்தப்பட்ட மனநிலையில இருக்கலாம். சுத்தி 100 பேர் உங்க வீட்ல உங்க ஆபீஸ்ல இருந்தாலும், ஒரு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான தனிமையை நீங்க உணரலாம். கண்டிப்பா நிறைய பேர் அப்படி உணர்றாங்க. கடவுளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோமோ, நம்ம ஜெபத்தை அவர் கேட்கலையோ, அவர் பிரசன்னத்திலிருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஆன்மீக வறட்சி இருக்கலாம். அதுவும் ஒரு வகையான நாடு கடத்தப்படுதல் தான். உண்மையான வார்த்தைகள். மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன், நோயின் கொடுமை, அதாவது தொடர்ச்சியான தோல்விகள், இது எல்லாமே நம்மள ஆன்மீக ரீதியா ஒரு இருண்ட பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுடும். திருப்பாடல் 43ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்குது. என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அப்படின்னு ஆசிரியர் மன்றாடுகிறார். அவர் இருட்டுல உட்கார்ந்துகிட்டு ஐயோ இருட்டா இருக்கேன்னு புலம்பல, மாறா கடவுளோட ஒளியையும் உண்மையையும் தனக்கு வழிகாட்டு அனுப்பும்படி கேட்கிறார். ரொம்ப அருமையான பதிவு. இங்க நாம கவனிக்க வேண்டியது, ஒளியும் உண்மையும் அப்படிங்கிறது ஏதோ கவிதைக்காக சொல்லப்பட்ட தத்துவ வார்த்தைகள் கிடையாது. அது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கருவி. பிராக்டிக்கலான கருவின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு, ஒரு இருண்ட அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்க சொந்த அறிவோ பணமோ உங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கோ உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவை ஒரு காம்பஸ் அல்லது ஒரு வெளிச்சம். ஆமா, வெளிச்சம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த இருண்ட நேரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற ஆலோசனைகளை விட கடவுளோட ஒளியும் உண்மையும் மட்டுமே அவங்கள சரியா வழிநடத்தும். ஆனா இந்த ஒளியும் உண்மையும் அவங்கள எங்க கூட்டிட்டு போகுது? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கா? வசனம் தொடர்ந்து சொல்லுது, அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த உறைவிடம் அப்படிங்கிறது எருசலேம் தேவாலயமா இருக்கலாம்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா அதுக்கும் மேல அது கடவுளின் பிரசன்னம். எந்த இருளான சூழ்நிலையா இருந்தாலும் கடவுளோட ஒளி நம்மீது படும்போது நாம நேரா அவரோட பிரசன்னத்துக்குள்ளதான் கொண்டு செல்லப்படுவோம். நம்ம தாகம் தீரக்கூடிய ஒரே இடம் அதுதான். இவன் நீங்க சொல்லும்போது அந்த திருப்பாடல் ஆசிரியரோட மனநிலையில ஏற்படுற அந்த மாபெரும் மாற்றத்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் இந்த திருப்பாடலோட உச்சக்கட்டம். 43:4 கொஞ்சம் உற்று கவனிங்க. கண்டிப்பா. அப்பொழுது நான் கடவுளின் பீடத்தண்டை செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே என் கடவுளே, யாழிசை தார்ப்பரித்து உம்மை புகழ்ந்தேத்துவேன். இத வாசிக்கும் போதே அந்த அதிர்வலைகளை உணர முடியுது. தொடக்கத்துல 42:1 பாலைவனத்துல தாகத்தோட மூச்சு திணறி அழுத அதே ஆன்மா இப்போ 43:4 யாழிசைத்து ஆர்ப்பரித்து பாடுகிறது. ஆமாம், கண்ணீர் வடிச்ச அதே கண்கள் இப்போ மகிழ்ச்சியில கலங்குது. ஒரு இருண்ட மனச்சோர்வுல இருந்து முழுமையான மகிழ்ச்சியை கண்டடையும் பயணமா இது மாறி இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? வெறுமனே ஒரு ஜெபம் பண்ண உடனே மேஜிக் மாதிரி இது நடந்திருக்குமா? நிச்சயம் மேஜிக் கிடையாது. இது ஒரு ஆக்டிவ் சாய்ஸ். அந்த ஆசிரியர் தன்னுடைய இருண்ட சூழ்நிலையில கடவுளுடைய கடந்த கால நன்மைகளை நினைத்து பார்க்க முடிவு செஞ்சார். அந்த ஒளியை பற்றி கொள்ள முடிவு செஞ்சார். அப்போ அது ஒரு தொடர்ச்சியான முயற்சி இல்லையா? ஆமா, இந்த பயணம்தான் தவக்காலத்தின் உண்மையான நோக்கமும் கூட. இந்த 40 நாட்கள் நாம எடுக்கிற நோன்பு, ஜெபம் எல்லாமே நம்மளோட பலவீனங்கள், பாவங்கள் அப்படிங்கிற இருளிலிருந்து இறைவனின் பிரசன்னம் அப்படிங்கிற முழுமையான மகிழ்ச்சிக்கு நம்மை கொண்டு செல்வதற்கான ஒரு பயிற்சிதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த பயிற்சி முழுமை அடையும் போது ஒரு கலைமான் எப்படி தண்ணியை கண்டதும் தன் உயிரை திரும்ப பெற்ற சந்தோஷத்துல துள்ளி குதிக்குமோ அதே மாதிரிதான் இறைவனை கண்டடைந்த ஒரு ஆன்மாவும் ஆர்ப்பரித்து பாடும். இதுதான் உண்மையான விடுதலையின் பயணம். இந்த இடத்துல இத கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலான ஆழமான சிந்தனையை வைக்க விரும்புறேன். நம்ம பல நேரங்கள்ல கடவுளை எப்படி பார்க்கறோம்? எப்படி பார்க்கறோம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அல்லது இந்த வாசகம் சொல்வது போல என் மன மகிழ்ச்சியாகிய இறைவா என்று அவரையே முழுமையான சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவரே நமது முழுமையான மகிழ்ச்சி, அவர் இருந்தா வேற எதுவும் எனக்கு தேவையில்லை என உணர பழகியுள்ளோமா? இதை நாம ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. ரொம்ப ஆழமான ஒரு உறுத்தலான கேள்வியோட முடிச்சிருக்கீங்க. உண்மையாவே கடவுள் நமக்கு தரும் பரிசுகளை விட
கடவுளே நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு அப்படிங்கறத நம்ம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். அதுதான் மனிதன் இயல்பு, ஆனா அதை மாத்திக்கணும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான விவாதத்தை சுருக்கமா நம்ம மனசுல பதியற மாதிரி சொல்லணும்னா, வரலாற்றிலும் திருவிவிலியத்திலும் நடந்த இந்த நிகழ்வுகள் கேட்பதற்கு ரொம்ப பரவசமா இருக்கு. ஆனா இந்த ஆழமான பார்வையோட முக்கிய நோக்கமே இதை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கறது தான். கண்டிப்பா இன்றைய நவீன சவால்களை எதிர்கொள்ற நேயர்களுக்கு இந்த வாசகங்கள் எந்த வகையில பயன்படும்? இது அவங்க எப்படி தங்கள் அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறது? இந்த வாசகங்கள் காலத்தை கடந்த மானுட உளவியல பேசுது. இத நேயர்களாகிய நீங்க முக்கியமா 3 கோணங்கள்ல உங்க வாழ்வோட பொருத்தி பார்க்கலாம். முதலாவது, நாம முன்பே பேசின பரிச்சயத்தின் ஆபத்து, அதாவது ட்ராப் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி. நாசரேத்து மக்கள் எப்படி இயேசுவை தவற விட்டாங்களோ நாமும் அப்படி தவறவிட வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன். நம்மோட பெற்றோர் இல்லைன்னா நெருங்கிய நண்பர்கள் நமக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம புறக்கணிச்சுக்கிறோம். ஆனா அதே அறிவுரைய ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஒரு லைஃப் கோச் கிட்ட போய் கேட்கும்போது அதை ஒரு மாபெரும் தத்துவமா ஏத்துக்குவோம். நம்ம ஈகோ தான் நெருக்கமானவங்களை அங்கீகரிக்க மறுக்குது. அந்த பரிச்சயம் நம்மை சுற்றியுள்ள எளிய மனிதர்கள் வழியாக இறைவன் பேசும் குரலை கேட்க விடாம தடுத்துடக்கூடாது. இரண்டாவது கோணம் என்னவா இருக்கும்? இரண்டாவது கோணத்தை நாம நாமான் மனநிலை, அதாவது நாமான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாமான் எப்படி இறைவன் ஒரு பிரம்மாண்டமான முறையில அற்புதம் செய்வாருன்னு எதிர்பார்த்தானோ, நாமும் பல நேரங்கள்ல அதையே எதிர்பார்க்கிறோம். நம்ம வாழ்வுல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்தா வானம் பிளக்கணும், உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கோம். ஆனா இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது ரொம்ப எளிமையான காரியங்களா இருக்கும். தினசரி அமைதியா செய்யற ஜபம், நம்ம ஆழமா காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறது, நம்ம குடும்பத்தார்கிட்ட கனிவான வார்த்தைகளை பேசுறது. இந்த எளிய காரியங்கள்ல தான் நமது ஆன்மாவின் குணமடைதல் அடங்கியிருக்கு. பிரம்மாண்டங்களை தேடி இந்த எளிய காரியங்கள்ல உள்ள தெய்வீகத்தை நாம கோட்ட விடுறோமா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்கணும். இது நம்மள் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை சிக்கல் தான். நான்மான் மனநிலையிலிருந்து வெளியே சின்ன சின்ன செயல்கள்ல இருக்க இறைவனை நாம கண்டுகொள்ளணும். சரி, அடுத்ததா மூன்றாவது கோணம். மூன்றாவது, திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சுட்டிக்காட்டின அந்த பதிலளிக்கும் விசுவாசம். இறைவனோட அன்பு நம்ம வாழ்வுல எப்போதுமே அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்கு. ஆனா நமது அகந்தைய முழுமையா விட்டுட்டு இறைவனின் வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அந்த அற்புதங்கள் சாத்தியமாகும். நான்மான் தன் ஈகோவை துறந்து கீழ்ப்படிந்தான், நிலை வாழ்வின் சுவையை கண்டான். நாமும் நமது தர்க்கங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையான விசுவாசத்தோடு இறைவனுக்கு பதிலளிக்க பழகணும். மிக ஆழமான வாழ்க்கையோட தொடர்புடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா முன் வச்சிங்க. நேயர்களே, நீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் கேட்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நாமானின் குணமடைதலுக்கு காரணமா இருந்த அந்த பெயர் தெரியாத இஸ்ரேல் சிறுமியை பற்றியும் அவனுக்கு நல்லறிவு புகட்டின அந்த எளிய வேலையாட்களை பற்றியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த சிறுமையோ அந்த பணியாளர்களோ இல்லைனா அந்த பிரம்மாண்டமான அற்புதம் நிகழ்ந்திருக்கவே செய்யாது. அவங்க எந்த அதிகாரமும் இல்லாத சாதாரண மனிதர்கள் தான். ஆனா அவங்க இறைவனின் கருவியா செயல்பட்டாங்க. உங்க வாழ்வுல அப்படிப்பட்ட எளிய எதிர்பாராத வழிகாட்டிகள் யார்? அவங்கள நீங்க அடையாளம் கண்டிருக்கீங்களா? அல்லது நீங்களும் மத்தவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிசப்தமான வழிகாட்டியா இருக்க முடியுமா? இதை இன்றைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு மிகச் சிறப்பான இறுதி சிந்தனை. நாம் அனைவருமே அந்த சிறுமியைப் போல பிறரை இறைவன்பால் வழிநடத்தும் எளிய கருவிகளா மாற அழைக்கப்படுறோம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவிற்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவிற்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது
தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உமொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது.